வாடகை சைக்கிள் வாங்குறதுக்காக எல்லா பசங்களுமே பணத்தை எடுக்கிறாங்க. அதுல ஒரு பையன் கிட்ட மட்டும் பணம் இல்ல. இதனால மத்த பசங்க எல்லாம் சொல்றாங்க அவங்ககிட்ட பணம் இல்ல, அதனால இருந்து ஓடுன்னு சொல்லும்போது அதுல ஒரு பையன் சொல்றான் இவனை விரட்ட வேணாம், இவனை நம்ம சைக்கிளை வாங்கிட்டு வர்றதுக்கு அனுப்புவோம்னு சொல்லிட்டு அந்த பணத்தை அந்த பையன் கிட்ட கொடுத்து நீ போய் வாடகை சைக்கிளை வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் அந்த வாடகை சைக்கிள் விடுறவர்கிட்ட போயிட்டு ஒரு சைக்கிள் தாங்கன்னு சொல்லும்போது அவரு சொல்றாரு சின்ன பசங்களுக்கு எல்லாம் சைக்கிள் தாரதுல, ஆனா உனக்கு நான் சைக்கிளை தாரேன், ஆனா சைக்கிள்ல பஞ்சரும் ஒரு அடியும் பட்டிருந்தா அப்புறம் நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு அந்த சைக்கிளை கொடுத்து அனுப்புறாரு. அதுக்கப்புறமா அந்த பையன் அந்த சைக்கிளை கொண்டு வரான். இதை பார்த்த பசங்க எல்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த சைக்கிளை எடுத்துட்டு இந்த பையனை பார்த்து சொல்றாங்க இப்போதைக்கு நாங்க ஓடுறோம், அப்புறமா உனக்கு தாரோம்னு சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாம் அந்த சைக்கிளை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதனால அந்த பையன் ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கான். அதுக்கப்புறம் இந்த பையனை கூப்பிட்டு சொல்றாங்க நீ இன்னைக்கு சைக்கிள் ஓட முடியாது, டைம் முடிஞ்சிருச்சு, அதனால சைக்கிளை கொண்டு போய் விடுன்னு. இதனால சோகமான அந்த பையன் சைக்கிளை கொண்டு போய் விடுறான். அதுக்கப்புறமா அந்த பையன் போய் அவங்க அம்மா கிட்ட சொல்றான் அம்மா அம்மா எனக்கும் சைக்கிள் வாங்கித்தான்னு. அப்ப அம்மா சொல்றாங்க வாயை மூடிடுறான்னு. அப்ப அப்பா சொல்றாரு வா நம்ம சினிமா பார்க்க போலான்னு சொல்லிட்டு அவரோட மனைவியும் பையனும் கூட்டிட்டு போறாரு. அப்ப பையன் மத்த பசங்க எல்லாம் சைக்கிள்ல போறத பார்த்துட்டு அம்மா நீ எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தந்திருந்தா நம்மளும் சைக்கிள்ல வேகமா போலாம் தானேன்னு சொல்லும்போது அம்மா சொல்றாங்க அப்பாவுக்கு சைக்கிளோட தெரியாதுன்னு. அதுக்கப்புறமா தியேட்டர்ல போயிட்டு சினிமா பாத்துக்க இருக்காங்க. அப்ப அப்பா சொல்றாரு இந்த அந்த பணத்தை வச்சு ஏதாவது வாங்கிட்டு வான்னு. உடனே இந்த பையன் அந்த கடையில போயிட்டு முறுக்கு வாங்கிட்டு மிச்ச பணத்தை எடுத்து வச்சுக்கிறான். அப்ப அப்பா கேக்குறாரு நீ எதுவும் வாங்கி சாப்பிடலையான்னு. அப்ப பையன் சொல்றான் நான் அங்கேயே வச்சு சாப்பிட்டேன்னு. அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது இந்த பையன் ஒளிச்சு வச்சிருந்த அந்த பணத்தை வச்சு அந்த வாடகைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு அந்த சைக்கிள் எடுத்துட்டு இந்த பையன் ஜாலியா போக ஆரம்பிக்கிறான். இதை பாத்தீங்கன்னா மத்த பசங்க எல்லாம் பாத்துக்க இருக்காங்க.